ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னாக்கா எக் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். எக் பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கேரட், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாஸ்தாவை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 4 எக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சி. அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது எக்கையும் தனியாக ஃப்ரை ஆகிடுச்சி, அதையும் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு 3 ஆனியன் வெட்டி வச்ச ஆனியனை போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சதை போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அது குக் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெட்டி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். அடுத்தது பாஸ்தா மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மசாலா கிளறினதுக்கப்புறமா பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பாஸ்தாவை நல்லா கிளறிக்கணும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறிட்டா நம்மளோட எக் பாஸ்தா ரெடி. தேங்க்யூ.